இதுவரை நான் ஸ்பேஸ் தீம் கேக் எதுவுமே ட்ரை பண்ணதே இல்ல. ஸோ இது வந்து என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் தீம் கேக். அதுவும் வந்து இந்த கலர்ஸே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி கொண்டு வரது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஓகே லைட்டாக ஸ்கை ப்ளூவில் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் டார்க் ப்ளூ வந்து அங்கங்கே சேர்த்துக்கலாம். ஸோ கலர் வந்து டார்க்காக இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன். அண்ட் லைட்டாக அந்த ஸ்பேஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் அது டார்க்காக தெரியணும் அப்படின்னா வந்து அங்கங்கே பிளாக் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக கலராகவே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படி என்னென்னா அந்த க்ளவுட்ஸ் தான். அது வந்து எனக்கு எதுவும் ஒருத்தரில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த க்ளவுட்ஸ் வந்து பண்ணுறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த க்ளவுட்ஸ் வந்து அப்படியே க்ரீம்லேயே அங்கங்கே செட் பண்ணி அப்புறம் நம்மளோட ஹேண்ட்ஸமான ஆஸ்ட்ரோனட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ராக்கெட் ஃபாண்டன்ட்லேயே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸ் அண்ட் இது ஹாஃப் பர்த்டே அப்படின்றதுனால நான் ஃபாண்டன்ட்லேயே வந்து 1/2 அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அங்கங்கே ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.